ஐந்து கரத்தனை ஆணிமுகத்தனை எந்த இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நானும் செய்யும் மணிதானும் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேச திரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரிஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். சாமி, திருமணமாகி எனக்கு 2 அல்லது 3 வருடங்கள் ஆகிறது. அதாவது ஒரு நண்பர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறார். என்னன்னு சொல்லி, திருமணம் ஆகி 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருடங்கள் ஆகலாம். குழந்தை பாக்கியம் எனக்கு எப்போது ஆகும்? குழந்தை எப்போது பிறக்கும்? கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் சொல்லு சாமி அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. அப்போது அந்த அவருடைய ஜாதகத்திலே கிரகநிலைகள் எப்படி இருந்தால் எந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிட்டும், எப்போ குழந்தை ஆகும் அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சி சொல்லலாம். அதாவது அவருடைய ஜாதகத்திலே குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ, ஏன்னா குரு தான் காரகம் குழந்தைக்கு. பொதுவாக குரு நம்ம முக்கியமாக பார்க்கணும். அவர் எந்த இடத்தில், எந்த லக்னத்திற்கு எந்த இடத்தில் குரு பகவான் நிற்கிறாரோ, அவர் எந்த லக்னம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு நின்ற ஸ்புடம் அது எது அவருடைய ஜாதகத்தில்? அப்போது எந்த பாகை கலையில் குரு பகவான் நிற்கிறாரோ அந்த ஒரு ஸ்புடத்தையும், லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி யாரோ அவர் எங்கே வேணாலும் நிற்கட்டும், அந்த 5ஆம் வீட்டதிபதி நின்ற ஸ்புடத்தையும், அப்படின்னா பாகைக்கலை எதுவோ 2ஐயும் கூட்டணும். எது கூட்டணும்? குரு பகவான் நின்ற ஒரு பாகைக்கலையையும், லக்னத்திற்கு 5 கூடையவன் யாரோ அது யார் வேணாலும் இருக்கட்டும், அவர் நின்ற ஒரு பாகைக்கலையும் ஸ்புடத்தையும் 2ஐயும் கூட்டணும். அப்போது 2ஐயும் கூட்டினா ஒரு பாகைக்கலை வரும். ஏதோ ஒரு 2 ஸ்புடங்களையும் கூட்டும்போது ஒரு தொகை வரும். அந்த ஒரு தொகை 360க்கு மேல் வந்தால், 360க்கு மேலே வரக்கூடாது, அப்படி வந்தால் 360ஆல் கழிக்கணும். 360ஆல் கழிச்சா மீதி ஒரு தொகை வரும். 360 வரல சார், அப்போது 360 வரல சாமி என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த தொகையை அப்படியே கணக்கீடுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தொகை அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது 360 வரலன்னா அந்த தொகை அப்படியே நிற்கும். அப்போ அந்த தொகை அவருடைய ராசியிலே எந்த இடத்தில் வருகிறதோ, எந்த ராசியாக வருகிறதோ, காலபுருஷனை வைத்து பார்க்கணும். அப்போது எந்த இடத்தில் அந்த தொகை வருகிறதோ அந்த இடத்தில் கோச்சார குரு பகவான் வரும் காலம். கோச்சார குரு பகவான் அந்த பாகைக்கலையை தொடரும். அல்லது குரு பகவான் அந்த ஒரு தொகை ராசி எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசியில் தொடர்பு பெற்றால் குரு பகவான் கோச்சார குரு பகவான் வரும்போது அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கண்டிப்பாக கிட்டும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இல்லை ஆர்வலர்கள் சில பேர் இருப்பாங்க, தானாக பார்த்துக்கலாம், நம்மளுக்கு நாமே பார்த்துக்கலான்னும் போது கூட இதை மிக எளிதாக நாம் அதை கணக்கீடுகள் முறையிலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இப்போ ஒரு தொகை வந்துருச்சு, அதே ஒரு மீதி வரக்கூடிய ஒரு தொகை வரும் இல்லையா, அது நவாம்சத்தில், அவருடைய ஜாதகத்தில் நவாம்சத்தில்
மேச ராசியிலிருந்து எத்தனையாவது ராசியாக வருகிறதோ, எப்படி இப்போ கணக்கீடுகள் பண்ணுறோம், மீதி ஒரு தொகை வருது, அந்த தொகையில் குரு பகவான் வரும், கோச்சார குரு பகவான் வரும் காலம் குழந்தை பாக்கியம் அவனுக்கு உண்டுன்னு சொல்லிட்டோம். அப்போது நவாம்சத்தில் அந்த தொகை காலபுருஷனை வைத்து பார்க்கும்போது எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசி அத்தனை குழந்தைகள் அந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி மிக எளிதாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நமது முன்னோர்கள் நமக்கு, நமது குருமார்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்படி தான் குழந்தை பாக்கியத்தை நாம் பல வழிவகை உண்டு அதை பார்க்குறதுக்கு. இருந்தாலும் இந்த வகை மிக சிறப்பானதாக இருக்கும், மிக எளிதாகவும் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. அதே போல் அந்த மேச ராசியிலிருந்து எத்தனையாவது ராசியாக வருகிறதோ அத்தனை குழந்தைகள் உண்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அவ்வளோ இருக்கா, 1 அல்லது 2, அதுக்கே கஷ்டம். அப்போது அந்த இடைப்பட்ட ராசிகளை பாவ கிரகங்களின் தொடர்போ பார்வையோ இல்லாமல் இருக்க வேண்டும். அதிலும் கூட அந்த நவாம்ச ராசியில் நம்ம பார்க்குறோம் இல்லையா எத்தனை குழந்தை அப்படின்ட்டு, அதில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் தொடர்பு பெற்றாலும் அது பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த விதமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும், அப்போ தான் அது தெரியும். இது பொதுவான பலன்களாக நாம் பார்க்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். வணக்கம்.